Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே பர்வதமலையில் கஞ்சா மற்றும் அபின் போன்ற போதைப் பொருட்களுடன் வந்த 2 வாலிபர்களை வனத்துறை அதிகாரிகள் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வாலிபர்கள் பெங்களூருவைச் சேர்ந்த பரத் மற்றும் அவரது நண்பர் என தெரியவந்தது. அவர்கள் உள்ளாடைக்குள் மறைத்து வைத்திருந்த கஞ்சா மற்றும் ஹேண்ட்ஸ் போன்ற பொருட்களும் 2 சக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டு கடலாடி காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் உதவி ஆய்வாளர் விஸ்வநாதன் வெறும் 5 கிராம் கஞ்சா மட்டும் இருந்ததாக FIR பதிவு செய்திருப்பது வனத்துறையினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. 2 சக்கர வாகனம் மற்றும் அபின் குறித்து எந்த தகவலும் குறிப்பிடாததை வனத்துறை கடுமையாக கண்டித்துள்ளது. இது யாராவது காப்பாற்றுவதற்காக போலீசார் செய்த நடவடிக்கையா என கேள்வி எழுந்துள்ளன. இதுகுறித்து வனத்துறை ரேஞ்சர் தெரிவிக்கையில், தாங்கள் பிடித்த அனைத்தையும் ஒப்படைத்தோம். ஆனால் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கஞ்சா மட்டும் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது எப்படி நியாயமாகும் என கேள்வி எழுப்பினார். இதனால் இனிமேல் குற்றவாளிகளை போலீசிடம் ஒப்படைப்பதற்கே தயக்கம் ஏற்படுவதாகவும் வேதனையுடன் தெரிவித்தார். இது தொடர்பாக ஒரு காவல்துறை அதிகாரியின் ஆடியோ வெளியாகி பரபரப்பை அதிகரித்துள்ளது. போதைப்பொருள் கடத்தலை கட்டுப்படுத்த பர்வதமலை அடிவாரத்தில் சப் போலீஸ் ஸ்டேஷன் அமைக்க வேண்டும் என்பதே பக்தர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது.